ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ்துதியிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய தினத்தின் நீதி கதைக்கு செல்வோம். த்வாமேவாஹு கதிசிதபரே த்வத்ப்ரியம் லோகநாதம் கிம் தைரந்தக் கலஹமலினை கிஞ்சிதோத்தீர்யமக்னைஹி த்வத் சம்பிரீத்யை விஹரதி ஹரௌ சம்முகீனாம் ஸ்ருதீனாம் பாவாரூடௌ பகவதி யுவா தம்பதி தெய்வதம் நஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் இயற்றிய ஸ்ரீஸ்துதியின் 9வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் லக்ஷ்மியை பார்த்து சொல்ற பிரார்த்தனை, லக்ஷ்மியை புகழ்ந்து அவர் சொல்ற வார்த்தைகள் என்ன என்றால், சில பேர் ஒரு சில பேர் என்ன சொல்வார் என்றால், பெருமாள் தான் உயர்ந்தவர் என்று சொல்வார். இன்னும் சில பேர் இல்லை, தாயார் தான், லக்ஷ்மி தான் உயர்ந்தவள் என்று சொல்வார். அந்த முதல் கோஷ்டியில இருக்கிறவா பெருமாள் ஒருவர் மட்டுமே உயர்ந்தவர், அந்த பெருமாள் தான் அந்த லக்ஷ்மியும் படைத்து அந்த லக்ஷ்மியை தனக்கு துணைவியாக தேர்ந்தெடுத்தவர் பெருமாள் தான் என்று சொல்வார். ஆனால் இந்த பக்கம் இருக்கிற இந்த நபர்கள் என்ன சொல்வார் என்றால், இல்லை, லக்ஷ்மி தான் ஆதிசக்தி, அவள் தான் அனைத்திற்கும் முன்பு தோன்றியவள், அனைத்தையும் படைத்தவள், அனைத்தையும் தோன்றச் செய்தவள். அப்படி இருக்கும்போது பெருமாளால் எப்படி ஒரு தொடக்கத்தை எப்படி துவங்க முடியும் பெருமாளால் என்று கேட்பாளாம். இந்த மாதிரி ஒரு தரப்புல இருக்கிறவா பெருமாளை மட்டுமே புகழ்ந்துருப்பாளாம், ஒரு தரப்புல இருக்கிறவா லக்ஷ்மி தான் அனைத்துமே என்று புகழ்ந்துருப்பாளாம். ஆனால் நம்ம தேசிகன் சொல்றாராம், இந்த இரண்டு கட்சியில, இந்த இரண்டு பிரிவுல இருந்தாலும் நம்மளால மோட்சம் முக்தி பெற முடியாது. எப்பொழுது அந்த பெருமாளும் லக்ஷ்மியும் வேறல்ல, அந்த பெருமாளும் அந்த தாயாரும் வேறல்ல, இருவருமே ஒருத்தர் தான் என்று எப்போ புரியாதோ, அந்த பெருமாள் தான் லக்ஷ்மியின் சொரூபமா இருக்கார், லக்ஷ்மி தான் பெருமாளின் சொரூபமா இருக்கா, அதனால லக்ஷ்மியும் பெருமாளும் ஒன்றுதான் என்று எப்பொழுது அந்த சமபாவனை நம்ம மனதுக்குள்ள வர்றதோ, அப்பொழுதுதான் இருவரையுமே ஒருவராக நம்ம எப்போ பார்க்கிறோமோ, எப்போ அதை பாவிக்கிறோமோ, எப்போ அதை உணர்றோமோ, அப்பொழுதுதான் முக்தி பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக மாறுகிறோம் என்று அழகாக சொல்றார் நம்ம தேசிகன். அதே மாதிரி பெருமாளை விட்டு பிரிந்து லக்ஷ்மியால இருக்க முடியாது, லக்ஷ்மியை விட்டு பிரிந்து பெருமாளாலையும் எதுவும் செய்ய முடியாது. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தரோட தேவை இருந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது இருவரையும் பிரித்து வைத்து இவருக்கு தான் பலம் அதிகம், இவளுக்கு தான் பலம் அதிகம் என்று எப்படி சொல்ல முடியும் என்றும் கேட்கிறார் நம்ம தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுவே. இன்று நம்ம ஒரே இறைவனுக்கு பல பெயர் என்ற தலைப்புல நீதி கதையை பார்ப்போம். இந்த ஒரு கதையானது காவியத்திலே எடுக்கப்பட்டிருக்கு என்றால், ஸ்ரீ சாய் சச்சரித்திரம் என்று அழைக்கப்படுற ஷீரடி சாய்பாபா என்கிறவரோட அந்த வரலாறு, அவரின் சரித்திரம். அதிலிருந்து அவர் துவாரகாமாகி அந்த ஷீரடியில் இருக்கும்போது அங்க வரும் ஒரு பக்தியின் கதையாக தான் இந்த ஒரு குறுங்கதை இருக்கு. இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், பஹல்காம் என்கிற இடத்தில் ஒரு பக்தி இருக்கலாம், ஷீரடி சாய்பாபாவின் ஒரு பெரும் பக்தி. இந்த ஒரு பக்தைக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்ன என்றால், தன்னோட வீட்டுல, தன்னோட ஆத்துக்கு பின்னாடி கொல்லப்புறத்துல 3 கிணறு இருக்குமாம். இந்த 3 கிணறுலேருந்தும் ஒவ்வொரு குடம் தண்ணி எடுத்துருவாங்களாம். இன்னும் இந்த குடங்கள் எல்லாமே பித்தளையால ஆயிருக்குமா. இப்படி பித்தளை பாத்திரங்கள்ல, இப்படி பித்தளை குடங்கள்ல அந்த தண்ணியை நிரப்பி எடுத்துட்டு வைப்பாலாம் ஆத்துக்குள்ள. இந்த 3 கிணறுலேருந்து 3 வெவ்வேறு பாத்திரங்கள்ல தண்ணி எடுத்துட்டு வந்து தன்னோட சமையல் அறையில, தன்னோட கிச்சன்ல வைப்பாலாம் இந்த பக்தை. இப்படி வச்சுட்டு அந்த 3 குடங்களுக்கும் வந்து பெயர் வைப்பாலாம். இந்த குடம் கங்கா, இந்த குடம் யமுனா, இந்த குடம் சரஸ்வதி என்று. கங்கா, யமுனா, சரஸ்வதி என்று நம்ம பாரத தேசத்துல இருக்கும் புண்ணிய நதிகள், அதோட பெயரை அந்த 3 குடங்களுக்கு வைக்கிறாளாம். இந்த ஒரு பக்தியின் நம்பிக்கை என்ன என்றால், அங்க இருக்கிற கங்கா நான் மனசு வச்சா, அவனால் நம்பிக்கை வைத்தேன் என்றால் இந்த கிணத்துல வந்திருக்கும். இந்த கிணத்துலேருந்து அப்ப நான் தண்ணி எடுத்தா அந்த கங்காலேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி தானே அர்த்தம். அது போலவே தான் யமுனைக்கும் சரஸ்வதிக்கும். யமுனா நதி இங்க இருக்கு என்று நம்புவாள், சரஸ்வதி நதி இங்க இருக்கு என்று நம்புவாள். அந்த குடங்கள்லேருந்து வரும் அந்த நீரை, அந்த ஒரு தண்ணியை அந்த நதிகள்லேருந்து எடுக்கப்பட்ட தண்ணி போலவே பார்த்து கொள்வாளாம் சமையல் அறையில. இப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தர் தன்னோட ஆத்துக்கு வந்தா, விருந்தினர்களாக யாராவது வந்தா என்றால், இந்த 3 நீரையும் கலந்து அவளுக்கு கொடுத்து, இது யமுனை, கங்கை, யமுனை, சரஸ்வதி 3மே சேர்ந்து திரிவேணி சங்கமம் இது
என்று சொல்லி அவளுக்கு தருவாளாம் இந்த பெண்மணி. ஆனால் அந்த பெண்மணியின் நம்பிக்கையோ கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 நதிகளும் இந்த 3 கிணறுக்குள்ள வந்து அந்த கிணறுலேருந்து இந்த பாத்திரத்துக்குள்ள நான் எடுத்து வந்திருக்கேன் என்ற அவளின் நம்பிக்கை. இந்த கதை மேலும் இப்படி நகர்றது, இந்த கதையில் அடுத்து வரப்போற திருப்பங்கள் என்னென்ன நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.